அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது பெங்களூர் ட்ரிப். பெங்களூர்லேருந்து சென்னை திரும்பி வருகிற போது இந்த நியூ எக்ஸ்பிரஸ் வே, அதாவது ரூட் 7 அப்படின்னு புதுசாக இப்போ போட்டிருக்கிறாங்கள, இப்போ சென்னை டு பெங்களூர் ஹைவே, அந்த ரோட்டில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு முக்கியமான வேலையை பெங்களூருக்கு போனப்போ சரி இந்த ரோடை எடுத்து நம்ம போடலாம் அப்படின்ட்டு இந்த ரோட்டில் போகும்போது பார்த்தோம்னா இதுக்காகவே வேலூர், ஒசூர், பெங்களூர் போகிறத விட்டுட்டு இந்த சித்தூர், இந்த மலைப்பிரதேசம் வழியாக வந்து இந்த மெயின் ரோடு பிடிச்சி நான் பெங்களூருக்கு போனேன். ஸோ திரும்பி வரும்போது நம்ம ஒரு வீடியோ போடலாமே, அந்த ரோடு எப்படி இருக்குன்னு நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லலாமன்றதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். வணக்கம், மரியா விளாக்ஸின் உங்கள் மரியா. என்இ நியூ எக்ஸ்பிரஸ் வே ரூட் 7, அதாவது இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 230-240 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஆனால் போட்டிருக்கிறது என்னமோ 100 கிலோமீட்டர் வரல இன்னும் போடலை. ஸோ கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து வெங்கடகிரி கோட்டை வரல போட்டிருக்கிறாங்க. ஆனால் ரோடு நல்லா இருக்குது, பரவாயில்ல. அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்து ஒர்க்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி ரோடு நல்லா அழகாக இருக்குது. அது பாருங்கள், நீங்கள் எக்ஸ்பிரஸ் வே மேலே பார்த்தீங்கன்னா பெங்களூருன்னு சொன்னாவே குறிப்பாக நல்ல ஒரு மலைகள் பிரதேசம், நல்ல மேடான ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வர பார்த்தீங்கன்னா ஒசூர், அதை விட இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்படியே வர கிருஷ்ணகிரிக்கு அப்புறம் அப்படியே நீங்கள் பார்த்தாங்கன்னாக்க அப்படியே திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை அப்படி வரும்போது வர குறைய ஆரம்பிக்கும். வேலூர் வரும்போது ஒரு சமநிலைக்கு வரும். ஸோ அது வரல மலை பிரதேசங்கள் தான் எல்லாமே. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் வருகிற போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் இப்போ கர்நாடகா பார்டரு, அதுக்கப்புறம் ஒரு 40-50 கிலோமீட்டர் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திரா பார்டரு, அதுக்கு அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் தமிழ்நாடு பார்டர் நமக்கு வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு எவ்வளவுன்னா 120 கிலோமீட்டர் போட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் சரி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த NE 7 ட்ரை பண்ண போது கிட்டத்தட்ட 120, 140, 150, 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி வந்து தாராளமாக போகலாம். ஆனால் இப்போ ஒன்றும் இன்னும் திறக்கலை, வண்டி அவ்வளோவா இல்லைன்றதுனால ஓரளவுக்கு நம்ம இந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். பட் இது வந்து கேட் திறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து மக்களுடைய பர்பஸுக்கு திறந்துட்டாங்கன்னா, ஃபுல் சென்னை டு பெங்களூர் திறந்துட்டாங்கன்னா ரஷ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு ஸ்பீடு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெம்போ பாருங்கள், ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. இப்போ இது பின்னாடி நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம். அது பாருங்கள், அது கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்குது பாருங்கள். அதை 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போகிறோம். ஓகே, நீங்கள் கீழே பாருங்கள், அது பாருங்கள், நல்லா எங்கே பார்த்தாலும் மலைகளாக இருக்குது பாருங்கள். அப்போ பாருங்கள், இந்த மேடிலிருந்து இந்த பள்ளத்துக்கு இறங்குறோம் பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? மேடிலிருந்து அழகாக அந்த பள்ளத்துக்கு இறங்குறோம். ஸோ இதுதான் அந்த பெங்களூர் சிட்டினுடைய பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப கூல் கிளைமேட், ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் பெங்களூர் பொறுத்தவரை. எப்பவுமே வருஷம் 360 நாளுமே நல்லா இருக்கும் கிளைமேட்டு. ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த இறக்கத்தில் நம்ம வர்றோம். நம்ம தமிழ்நாடு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்ம சென்னை, திருவள்ளூர், வேலூர் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நம்ம டவுனில் தான் இருக்கிறோம். அதாவது கம்பேரிங் டு பெங்களூர் வந்து நம்ம சமநிலையில் இருக்கிறோம் நம்ம. ஸோ இந்த ஸ்பீடு பாருங்கள், கரெக்டாக போய்கிட்டே இருக்கிறோம். இந்த 2 பக்கம் பாருங்க, இது கட்டியிருக்கிறாங்க பாருங்க, அதாவது ஒரு கரை மாதிரி பண்டு மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பக்கத்தில் கிராமங்கள் அதிகமாக இருக்கிறதுனால மாடுகள் வந்து உள்ளே வந்துடும். இந்த மாடு, ஆடு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது உள்ளே வந்துடும்ன்றதுனால 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா பண்டு போட்டு வச்சிருக்கிறாங்க, அதாவது கரை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பில்லர்ஸ் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சென்ட்ரல் மீடியா மாதிரி இந்த சுவர் போட்டு காம்பவுண்ட் வால் மாதிரி ஒன்று போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுதான் முக்கியமாக ஒரு சேஃப்டிக்கு வந்து அடையாளமாக இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்து அது பாருங்கள், நல்ல மலை, அந்த மலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே நீட்டாக எவ்வளோ அகலமாக அப்படியே அதாவது மலையை காமிக்கிற மாதிரி தெரியுதுங்களா? மலை அப்படியே கீழே இறங்குறோம் பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே தென்னை மரங்கள், நிறைய தென்னை மரங்கள் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் லெஃப்ட் சைடு பார்த்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் இருக்கும். அதான் இயற்கை ஓரளவுக்கு நல்லா ரசிக்கலாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா. அதாவது வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ் போகுது பாருங்க, கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ் போகுது. அதனால அதை காமிச்சிருக்கு, ஆரோ மார்க் போட்டு காமிக்கிறேன் பாருங்களா. இப்படி திரும்பினோம்னா கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ், அது போயிட்டு மறுபடியும் யூ-டர்ன் அடிச்சு அதை கீழே போயிட்டு அப்படி போகும். அது காரு பாருங்க, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த காரு போகுது. இப்போ நம்ம வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்து போகிறோம். இது வந்து கியா கேரன்ஸ்ன்றதுனால, கியா கேரன்ஸ் வந்து புது வண்டின்றதுனால நல்லா ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது. அது போட்டிருக்கு பாருங்கள், கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ் சென்னை ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நேராக போனோம்னா இந்த வெங்கடகிரி கோட்டை வரல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். அது வெங்கடகிரி கோட்டைக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியானா மலைகள். இந்த ரோட்டில் என்ன ஒரு பியூட்டி என்ன தெரியுமா?
கீப் டிஸ்டன்ஸ் 300 மீட்டர் போட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஹெட் டு ஹெட் ஒரு வண்டிக்கு 300 மீட்டர் இடைவேளை விட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த நம்ம போகணும்னா 2 டோல்கேட் வருதுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு டோல்கேட் வருது, எண்டிங்கில் ஒரு டோல்கேட் வருது. இந்த 100 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 90லேருந்து 100 கிலோமீட்டர் வருது. 2 டோல்கேட் இருக்குது. ஒரு டோல்கேட்டினுடைய ஃபீஸ் எவ்வளவுன்னா 190 ரூபா. அப்போ 2 டோல்கேட் எடுத்துக்கிட்டாங்கன்னா 190 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 380 ரூபா நம்ம இந்த டோல்கேட் ஃபீஸ் கட்டணும். கண்டிப்பாக அது வந்து ஒர்த்தி தாங்க. ஏன்னா இந்த போகிற ஸ்பீடு 120 கிலோமீட்டர் ஸ்பீடு என்னும்போது, இப்போ நம்ம நான் வந்து கியா கேரன்ஸ் போகிறேன்னு அந்த வண்டியில் நான் போகிறேன், டீசல் வண்டியில் 21 கிலோமீட்டர் கொடுக்குது. பர் லிட்டருக்கு வந்து 21 கிலோமீட்டர் கொடுக்குது. அப்போ என்னாச்சுன்னா ஒரு 96 ரூபான்றது 21 கிலோமீட்டர் 96 ரூபான்றது ஒரு நல்ல லாபம் தான். அதனால் அது கொடுக்கலாம். இப்போ இந்த மலைகள் அந்த ஒத்தையடி பாதைக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம சொன்ன அந்த வெங்கடகிரி கோட்டை பக்கத்தில் நம்ம யூ-டர்ன் அடித்து கீழே திரும்பினோம்னா வெங்கடகிரி கோட்டை வரல தான் அந்த ரோடு போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 95 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒத்தையடி பாதையில் போகிறோம். ஒத்தையடி பாதைன்னா அதாவது முன்னே இருந்த அந்த எக்ஸ்பிரஸ் வேயை விட இது ரொம்ப சின்ன வை. அதான் பக்கத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதான் அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே. இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே பார்த்தீங்கன்னா இது 2026 ஜனவரிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னுட்டு நம்ம பேப்பர்லேயும் டிவிலையும் நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் அது சொல்லியிருக்காரு. பட் ஆனால் சான்ஸே இல்லைங்க, ஜனவரியில் திறக்கவே முடியாது. ஏன் மே மாதம் கூட அவங்க திறக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த ரோட்டில் நான் வரும்போது பார்த்தது என்னன்னாக்கா நிறைய இடத்துல இன்னும் பிரிட்ஜுங்க கட்டாமலே இருக்குது, வேலைங்க இன்னும் முடியாமலே இருக்குது. நீங்கள் அந்த இந்த கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி ராஜீவ்காந்தி இந்த காலேஜ் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேலை நடக்கலை. அதே மாதிரி நிறைய இடத்துல இந்த சுங்கசுத்திரம் பக்கத்தில் சோகண்டி என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் வேலை நடக்கல. இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோன்னா அங்கேயும் நிறைய ஒர்க் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதனால் 2026 ஜனவரிக்குள்ளே முடியறது இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதாங்க அந்த ஒர்க்கு. அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் நம்ம யூ-டர்ன் அடித்தோம் பார்த்தீங்களா, சிங்கிள் வேலை வந்து மறுபடியும் அந்த பக்கத்தில் இந்த பிரிட்ஜ் பக்கத்துலேயே நம்ம மறுபடியும் ரைட் சைடு எடுத்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்து மறுபடியும் நம்ம போகணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலை பிரதேசங்களில் நம்ம வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தூர் பழமனேரி வெங்கடகிரி கூட தாண்டினதுக்கப்புறம் பழமனேரி சித்தூர் அந்த வழியை நம்ம வருவோம். ஆனால் சித்தூருக்குள்ளே போக தேவையில்லை, நம்ம ரைட்டில் கட் ஆகிடும்னாக்கா இந்த பெண்ணலூர்பேட்டை ரோடு வழியாக நம்ம இந்த இது என்னது ஆம்பூர் வழியாக நம்ம அப்படி போயிடுவோம். ஸோ அந்த ஆம்பூர் வழியாக அப்படியே நம்ம நேராக கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக காட்பாடி வரல போகலாம். நம்ம ஆம்பூர் உள்ள அந்த பக்கம் ஹைவே போக தேவையில்லை, ஏன்னா பள்ளிக்கொண்ட டோல்கேட் அந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் டோல்கேட் இல்லாமல் இப்படியே போகிறோம். இங்கே வர்ற வழியில் இங்கேயும் ஒரு டோல்கேட் இருக்குது, 40 ரூபா வாங்குறாங்க. இந்த சென்னை ஹைவே கூட ஒரு டோல்கேட் போட்டு, ஆனால் 2 செக் போஸ்ட் வேறு இருக்குது. ஏன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்து ஐஎஃப் இது இந்தியன் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி வந்து இதுக்குண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. மலைகள் ரொம்ப நல்லா அழகாக இருக்குங்க, இது போகிறதுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு சீனரி நல்லா இருக்குது. பட் வண்டி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும். ஒரு நிமிஷம் நம்ம அப்படி கண்ணை மூடினா கூட நிறைய விபத்து நடக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நான் வரும்போது கூட பார்த்த ஒரு விபத்து ஒன்று நடந்தது. ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ மேலே மோதிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 2 பேர் அடிபட்டிருந்தாங்க. தலையில் ரத்தம் சொட்ட அவங்க ரோட்டில் உட்கார வச்சுருந்தாங்க நான் பார்த்தேன். ப்ளஸ் அந்த கார் டிரைவருக்கு சட்டையெல்லாம் ரத்தம் இருந்தது நான் பார்த்தேன். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். லைஃப்ன்றது ஒரே ஒரு முறை தாங்க நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இந்த சரீரத்தில் இந்த வாழ்க்கையை வந்து ஒரே ஒரு முறை தான் நமக்கு உயிர். அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக ட்ரைவ் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம கூட வர்றவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்மளுடைய நல விரும்பிகள் நம்ம கூட வர்றவங்க நம்மளை நம்பி தான் வர்றாங்க. அதனால் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக ஓட்டணும். இது என்னுடைய சொந்த வண்டின்றதுனால நானே டிரைவ் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு சிங்கிள் டிரைவ்ன்றது நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். வேறு யாருக்கிட்டையும் இந்த வண்டி நான் அவ்வளோவா கொடுக்க மாட்டேன். புது வண்டியாக இருந்தால் கூட ஒன் ஹேண்ட் டிரைவிங் தான் இது. இந்த பாருங்கள், அந்த மலைகள் ரொம்ப அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போகிற வழியெல்லாம் வர மலைகள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே நின்று கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் ரசித்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏதாவது சாப்பிட்டோன்னா கூட இந்த மாதிரி இடங்களில் உட்காந்துட்டோன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஸோ இப்பேற்பட்ட ரோடுகள் என்னென்னாக்க முக்கியமாக ரொம்ப ஸ்லோவாக போகணும். அதே நேரத்தில் குடும்பத்திற்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சீனரி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள் வருகிற போது இந்த மலைப்பிரதேசங்களில் உட்காந்து அவங்க ஒரு வேளை சாப்பிட்றதுக்கா இல்லைன்னா ஃபோட்டோ ஏதாவது எடுக்கிறதுக்கா, அதாவது மெமரிஸ்ன்னு எதிர்காலத்தில் ஒரு நினைவு சின்னங்களாக இருக்கிறதுக்காக அதை அழகாக அவங்க வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் பக்கத்தில் நல்லா அழகாக ஒரு இது நம்ம பிளெயினில் வந்துட்டோம்.
மலை இறங்கி கீழே சாதாரணமான ஒரு நிலத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஹில்ஸ் ரோடு முடிஞ்சிடுச்சு, பிளைன் ரோடுக்கு வந்ததுனால உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ பாருங்க கொஞ்சம் ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. சென்ட்ரலில் அந்த ஒயிட் லைன் ஒன்று போட்டிருக்கிறாங்க பாருங்க. இப்போ அதாவது 2 வண்டி போகிறதுக்கு உண்டான லைன் இருக்குது. முன்னாடி நம்ம பார்த்தப்போ சிங்கிள் லைன் தான் ரொம்ப கஷ்டம். ஒரு வண்டி வரும்போது ஒரு வண்டி கிராஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். நம்ம வழி விட்டு போகணும்னா கூட கொஞ்சம் விலகி ஸ்லோ பண்ணி ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே க்ளோ பண்ணால் தான் நம்ம போக முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள் பள்ளம், அவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டிரைவ் பண்ணுறது ரொம்ப எச்சரிக்கையாக டிரைவ் பண்ணணும். அதே நேரத்தில் ஹில்ஸ் ரோடு முடிஞ்சிச்சு பாருங்கள். அப்போ கூட பாருங்கள் கீழே அங்கங்கே மலைகள் தெரியுது பாருங்கள். மலைப்பிரதேசங்கள் முடிஞ்சா கூட அந்த தொடர் மலை இல்லையா அது, கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி 2 மலைகள் இருக்குல்ல. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 தொடர் மலைகள் இருக்குது. அதில் ஒரு தொடர் மலை தான் இந்த மலை. ஸோ இந்த மலை முடிஞ்சிச்சு. நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் வரும். இப்படியே போனோம்னா கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அந்த மெயின் ரோட்டில் ஏறிடலாம். பெங்களூரு சென்னை ஹைவேல ஏறிடலாம். இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடி ரோடு. ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஆம்பூர்லேருந்து அப்படியே நம்ம போகிறோம் பாருங்கள். இந்த ரோடு மெயின் ரோடு ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் காட்பாடியில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வேலூர் பெங்களூர் மெயின் ரோடு அந்த பிரிட்ஜு கீழே போய் ஏறும். இது பேரணாம்பட்டு ரோடு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து இந்த பேரணாம்பட்டு ரோடுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த பேரணாம்பட்டு ரோடு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே போனோம்னா இந்த பேரணாம்பட்டு ரோடு, இதுலேருந்து அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டர் போச்சுன்னா காட்பாடி வந்துடும். ஸோ காட்பாடியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் நமக்கு அந்த மெயின் ரோடு வரத்துக்கு. அதிலிருந்து டைரெக்டாக வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டோல்கேட் ராணிப்பேட்டையில் இருக்கும், ஈஸியாக வந்துடலாம். இப்போ நமக்கு இந்த ரோடு முடியுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹைவேஸ் போகிறோம் இந்த குறுகிய பாலத்தில். ஸோ உங்களுக்காகவே இந்த பெங்களூர் ட்ரிப்பை நான் ஒரு வீடியோவாக எடுத்து சரி இது எப்படி இருக்குது டிரைவர்ஸ்க்கோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மெயின் ரோடு ஏறிட்டோம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்